ஹாய், இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதும் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்துக்கு 3 தக்காளி வீதம் சேர்த்துருக்கேன். இப்போ கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி கூட கலந்து விட்டுறலாம். தக்காளியில் இருக்கிற தண்ணி நல்லா குறைஞ்சி தக்காளி நல்லா வெந்து வரணும். இப்போ தேவையான அளவு உப்பு ப்ளஸ் முந்திரி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அது ஒரு மிக்ஸி ஜாரு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கிற எக்ஸஸ் மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம மசாலா பவுடர் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா, கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி வரணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் க்யூப் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் சேர்த்துருக்கேன். பன்னீர் சேர்த்துட்டு பன்னீர் உடையாமல் நல்லா மசாலா கூட ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா எகெயின் ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணால் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாவ், கலரே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? நிஜமாகவே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் அப்படியே வந்துருந்துச்சு. மேலே எகெயின் 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு கார்னிஷிங்காக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, ஃபைனலாக ஒரு சின்ன க்யூப் பன்னீர். அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.